இந்த குரு பயிற்சியில காதலா இருக்கட்டும் இல்ல கல்யாணமா இருக்கட்டும் எந்தெந்த ராசின்றதை நான் சொல்ல போறேன். சோ கவனமா கேட்டுக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா கடகராசிங்க. இந்த கடகராசியில உங்களோட குடும்பத்துல அந்யோன்யம் கண்டிப்பா பெருகுங்க. இந்த லௌகீக வாழ்க்கையில உங்க குடும்பத்துல நடக்கிற ஏதாவது ஒரு பிரச்சனையா இருக்கட்டும் இல்ல வேற எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அது சுகமா கண்டிப்பா முடியுங்க. இல்ல நீங்க லவ் பண்றவரா இருந்தா உங்க லவ் சக்சஸ்ஃபுல்லா ஒரு கல்யாணத்துல போய் முடியும். துலா ராசி பாத்தீங்கன்னா ஒரு காதல் நான் பண்றேன் ஆனா சொல்ல பயமா இருக்கு, இல்லை என்னோட காதல் கல்யாணத்தில் போய் முடியாதா அப்படின்னு நிறைய பேர் ஏங்கின்னு இருப்பீங்க. ஒரு ரிலேஷன்ஷிப் நம்ம வாழ்க்கையில் கிடையவே கிடைக்காதா அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ இந்த குரு பயிற்சியில் உங்களோட லவ்வாக இருக்கட்டும், உங்களோட மேரேஜாக இருக்கட்டும், உங்களோட ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் எல்லாமே அப்படியே சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படி பிடிச்சிக்குங்க. மீனராசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. ஒரு கல்யாணமாக இருக்கட்டும் இல்லை காதலாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்துக்கு நீங்கள் போய் பண்ணணும், எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் போய் முடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு எல்லாமே முடிஞ்சிருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காதல் கல்யாணம் இந்த எல்லாமே இந்த மீனராசிக்கு இந்த வருடம் அனுகூலமாக கைகூடி வருங்க. உங்களோட ராசியில் இருந்துச்சுன்னா இல்லை உங்கள் நண்பரோட ராசியில் இருந்துச்சுன்னா கீழே டேக் பண்ணி என்ன ராசின்றதை சொல்லுங்கள்.